ஜெனிமா இருமா, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லனா உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது. நீ இப்போ ஒத்த உயிரா இல்ல ரெட்ட உயிரா இருக்காமா, அதனால நான் எடுத்துட்டு வரதை எதுவும் சொல்லாம சாப்பிடணும், சரியா? இருமா, எடுத்துட்டு வரேன். அம்மா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. சே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அப்பா அம்மாட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏ புளிக்க பாட்டி, அம்மா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா பாட்டி? நான் அவங்கள ஏமாத்திட்டேன் பாட்டி. ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் செஞ்சது பெரிய தப்பு பாட்டி. சரி, அதுக்கு தண்டனை கொடுத்துடலாமா? அதான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேனே, அதுவே எனக்கு பெரிய தண்டனை தான் பாட்டி. ஏ புளிக்க, வா ஆட்டக்காரி, என் கூடயே இரு, உன் புருஷன் கூட போய் இருக்காதுன்னு சொல்லியா நீயும் மண்டிய அற்றியே எடுக்கு. அப்படிலாம் அவரை விட்டுட்டுலாம் வர முடியாதுமான்னு சொல்ல மாட்டியோ? காதலிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இதுக்குதானோ? உன் ஆட்டா கூட வந்து உட்காந்து கும்மி வச்சுட்டு கிடந்தா என்னைக்கு பிள்ளை பெக்கது? யாருக்கனவே நீ உண்டாயிருக்கான்னு போய் சொல்லி வச்சிருக்கு. இப்போ நீ இவ கூட வந்து உட்காந்துட்டு இருந்தா எப்படி மாசமாவா? பிறகு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். பாட்டி, நம்ம வேணா எல்லாம் பொய்ன்னு சொல்லிடலாமா? பொய்ன்னு சொன்னான்னு வச்சுக்க, இப்பவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா உன் ஆட்டக்காரி. உங்க அம்மைய நீ சாதாரணமா நினைக்காத. வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இருக்கா, பாம்போல இருக்கான்னு உன்னைய உள்ளே சேர்த்து வச்சிருக்கா. இல்லனா வந்த சிக்ஸர் அடிக்கிற மாதிரி உன்னைய தூக்கி வெளியே அடிச்சிருவா உன் ஆத்தா. அந்த ஊமை கொட்டான் சரியான ஆளு. மாசமா இருக்காங்கிறதுனால தான் கொஞ்சம் மனசு இறங்கி இருக்கா. நீ அதை காப்பாத்திக்க. ஒழுங்கா உன் புருஷனோட போய் நல்லபடியா வாழு. சீக்கிரமா ஒரு பேர பிள்ளைய பத்தி என் மகன் கையில கொடு. அப்பந்தான் உன்னைய முழுசா மன்னிச்சு ஏத்துக்கிடுவாவ. இப்படி பொய் சொல்லிட்டே ரொம்ப நாள் இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். பாட்டி, பொய்ன்னு சொல்லிடுங்களா பாட்டி? தெரிஞ்சா அப்புறம் கோவப்பட போறாங்க. அட புழுக்க, இந்த பொய் சொன்னதுனாலதான் நீ இப்ப வீட்டுக்குள்ள இருக்கா. அத முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்க. உங்க அம்மா என் கூட வந்து இருன்னு சொன்னா இருக்காத. நான் புருஷன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போய் அவர் கூட இரு. சாரி பாட்டி. சீக்கிரமா 2 பேரும் ஒரு பிள்ளைய பெற்று எடுங்க. ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது, வயிறு காட்டி கொடுத்துரும். சாரி பாட்டி. அனுமா, அம்மா அனுமா, இந்தாம்மா ஸ்வீட் இருக்கு, சாப்பிடு. எல்லாம் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு தாம்மா, எடுத்து சாப்பிடுமா. வேற ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா அம்மாட்ட சொல்லு. உனக்கு என்ன நாக்குக்கு ருசியா சாப்பிட பிடிக்குமோ என்கிட்ட சொல்லுமா, நான் செஞ்சு தரேன், சரியா? சரிம்மா. இந்தாம்மா சாப்பிடு. அம்மா, என்னம்மா சொல்லுமா. நான் அவர் கூடயே இருக்கேனே. பாவம், அவர் ஒத்தையில சமைச்சு சாப்பிட்டுக்கிட மாட்டாருமா. அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அவரு தனியா தானே இருக்காரு. ஹோட்டல்ல 3 வேளையும் வாங்கி சாப்பிட்டுட்டு தனியாவே இந்த வீட்டுல படுத்து கிடக்கணும்னா கஷ்டமா. அதனால நான் அவர் கூடயே போய் இருக்கேன். அவருக்கு சமைச்சு கொடுக்கணும்ல. சரிதாம்மா, நான் இப்ப மாசமா இருக்கால, இந்த மாதிரி நேரத்துல நீ சமைச்சு எப்படிமா? உனக்கும் கஷ்டம் தானே. அதுக்குதான் சொன்னேன் நீ என் கூட வந்து இருன்னு. அதெல்லாம் சமைச்சு கொடுத்துருவேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கூட குவாரி குடிக்க மாட்டியம்மா. எப்படி அங்க சமைச்சு கஷ்டப்படுறா? இதுல என்ன கஷ்டம்? உன் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் நீ கஷ்டப்பட்டுதான் இத்தனை நாள் சமைச்சு போட்டுட்டு கிடந்தியோ? இல்லத்தே, நான் பழகிட்டேன். இவளுக்கு பழக்கமே இல்லல்ல, அதான் சொன்னேன். அதான் இத்தனை மாசம் கூட இருந்திருக்கால, அதெல்லாம் பழகிருப்பா. புருஷன் கூட போய் இருக்கணும்னு ஆசைப்படியா? நீ எதுக்கு வாங்கூட இருங்க. அவன் கூடயே இருந்துட்டு போட்டுமே. அதெல்லாம் என் பேராண்டி நல்லா பாத்துக்கிடுவான். நீ வேணா அப்பப்போ போய் பாத்துக்க பிள்ளைய. இல்லத்தே, என் கூட இருந்தா நான் பார்த்து என்ன கொடுக்கணுமோன்னு கேட்டு கொடுப்பேன். அப்பப்போ ஜூஸ் போட்டு கொடுப்பேன். பழம் எல்லாம் அவ அப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வருவாவ. அந்த பையனும் நல்லா பாத்துக்கிடுவான். இது இப்போ உன் பிள்ளை மட்டும் இல்ல, அவனோட பொண்டாட்டி. அவ வயிற்றுல வளர்றது அவனோட வாரிசு. அவன் நல்லா பாத்துக்கிடுவான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உன் கூடயே வச்சுக்கிடணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்கா பிள்ளைல வீட்டுக்கு அனுப்பி விடாத. தலை தீபாவளி முடிஞ்சிட்டுல. ஜெனி, நீ என்னம்மா சொல்றா? எம்மா, நான் அவர் கூடயே இருக்கேம்மா, அவரை பாத்துக்கிடணும். நான் இல்லைன்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு. நான் சமைச்சு கொடுத்தாதான் அவர் விரும்பி சாப்பிடுவாரு. ஆமா, நல்லா சமைக்க இந்த புழுக்க. குக்கர்ல டீ போட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பாரு. சரி ஜெனி, உனக்கு அங்கதான் போய் இருக்கிறது இஷ்டம்னா அங்கேயே போய் இருமா, நான் ஒன்னும் சொல்லல. சரிம்மா, நானும் அவரும் கிளம்ப போறோம். இந்த ஸ்வீட்டை வீட்டுக்கு தந்து விட்டுருங்கம்மா, இப்ப எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை. தா ஜெனி, பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வரேன்.
புளிக்க சட்டு புட்டுன்னு கிளம்பி ஓடிடு. இல்லனா இப்பவே உனக்கு உங்க அம்மா பலகாப்பு பண்ணிடுவா. ஏதோ பண்றீங்க